சிநேகிதருக்காக என்ன பண்றாருன்னா, அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது தன்னுடைய சிநேகிதருடைய சிறையிருப்பு மாத்திரம் மாறினதில்லை, யோபுவனுடைய வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பு மாறினது. யோபு இருந்த அனைத்தையும் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எனக்காக, என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வேலை செய்வதற்கு, என்னுடைய வேலையில் நான் ஒரு நல்ல நிலைமையில வரணும் என்பதற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்று உங்களை அழைத்து வந்ததற்கு காரணம், நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்காக மாத்திரம் இல்லை, யாருக்காக ஜெபிக்கணும்? உங்களை பகைக்கிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க என்று தேவன் சொல்கிறார்.